வணக்கம் நேயர்களே, இன்றைய வாதமடை நிகழ்ச்சியில் விளைநிலங்களில் எரிவாயு குழாய்கள் பதிப்பது சாதகமா அல்லது பாதகமா போன்ற இந்த விஷயத்தை இன்றைக்கு பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, மத்திய அரசினுடைய அதாவது பொதுத்துறை எண்ணெய் நிறுவனமான கெயில் நிறுவனத்தினுடைய எரிவாயு குழாய்களை கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து தமிழகத்தின் வழியாக தமிழகத்தில் 7 மாவட்டங்களின் வழியாக கர்நாடக மாநிலம் மங்களூருவுக்கு அந்த குழாய்கள் பதித்து செல்லப்படுகிறது. இதற்கான பணி நடந்து கொண்டிருக்கிறது. இது தமிழக விவசாயிகளில் விளைநிலங்களில் வழியாக செல்லும் பொழுது விவசாயத்தை பாதிக்கிறது என்று தமிழக விவசாயிகள் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள். போராட்டங்கள், பலகட்ட போராட்டங்கள், பிரச்சாரங்கள், வழக்குகள் என்று சில செய்யப்பட்டாலும் கூட தொடர்ந்து அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே தமிழகத்தில் கருத்து கேட்பு ஒரு கூட்டம் 6-7 மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்று தமிழக அரசின் சார்பாக இதில் இந்த எரிவாயு குழாயை பதிக்கக்கூடிய அதனால் பாதிக்கக்கூடிய விவசாயிகள் அனைவரிடமும் கருத்து கேட்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மாநில அரசும் கெயில் நிறுவனம் தமிழகத்தின் 7 மாவட்டங்கள் வழியாக இந்த எரிவாயு குழாய் பதிப்பதை நிறுத்த வேண்டும் என்று தீர்மானம் இயற்றப்பட்டது. ஆனால் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு வெளியிட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, கெயில் நிறுவனம் அவங்க தொடர்ந்து எரிவாயு குழாய்களை பதிக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதனிடையே விவசாயிகளும் கூட இதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதுக்கு நீதிபதிகள் நிராகரித்து விட்டிருக்கிறார்கள். இதையடுத்து உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு போகப்படக்கூடிய நிலையில் இது தற்போது இருக்கிறது. இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய பின்னணி. பொதுவாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது விவசாயிகள் என்பவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பலவிதமான சலுகைகளை மத்திய அரசும் மாநில அரசும் வழங்கினாலும் கூட இயற்கை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் வெயில் அடித்தாலும் சரி, மழை அடித்தாலும் அடிக்கடி பாதிக்கக்கூடியது அப்படின்றது விவசாயம் மட்டும்தான். அந்த விஷயத்தோட இப்போதைக்கு இந்த எரிவாயு குழாய் பதிப்பது அப்படின்றது மற்றொரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இதை பற்றி விவாதிப்பதற்காக இன்றைய வாதமடை நிகழ்ச்சியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த திரு கந்தசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் கந்தசாமி சார். அதேபோல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஈஸ்வரன் சார். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திரு இதயத்துல்லா அவர்களும். வணக்கம் இதயத்துல்லா சார். அதுபோல சமூக ஆர்வலர் ஞானசம்பந்தன் அவர்களும் இந்த வாதமடை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் கந்தசாமி சார். பொதுவாக இந்த எரிவாயு குழாய்களை பதிப்பதால் விவசாயிகளுக்கு பாதிப்பா இதை கண்டு பலகட்ட போராட்டங்களும் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய பிரச்சனையினுடைய பின்னணி என்ன சார்? இயற்கை எரிவாயு குழாய் தமிழகத்தின் வழியாக பெங்களூருக்கு கொண்டு செல்வதிலே விவசாயிகளுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. எரிவாயு குறைந்த விலையிலே தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கொண்டு வரப்படுவதை விவசாயிகள் வரவேற்கிறார்கள். ஆனால் அதில் பேசிக்காக என்ன ஒரு இஷ்யூன்னு சொன்னாங்க, அதில் அந்த குழாயை பதிச்சு கொண்டு வரக்கூடிய இடம் விளைநிலங்களில் தான் கொண்டு வருவோம் அப்படின்னு கெயில் நிறுவனம் பிடிவாதமாக அதில் சொல்லிகிட்ருக்கிறாங்க. அதுக்கு பிஎம்பி சட்டம் 1962 அவங்களுக்கு வானளாவிய அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அவங்க சொல்கிறாங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அப்படி விளைநிலங்களில் தான் கொண்டு போகணும்னு அந்த சட்டத்தில் எங்கேயுமே சொல்கிறது இல்லை. உச்சநீதிமன்றம் கூட சொல்லியிருக்குது, வளர்ச்சி பணிகளுக்காக நிலங்களை கையகப்படுத்தும் போது அரசாங்கங்கள் ரொம்ப தூரம் யோசனை பண்ணித்தான் கையகப்படுத்தணும். முடிஞ்ச வரைக்கும் அரசு நிலங்கள் வழியாகத்தான் அதை கொண்டு போகணும், கையகப்படுத்தணும். முடியாத இடத்துல தான் விளைநிலங்களில் கையகப்படுத்தணும். காரணம், விளைநிலங்கள் குறையக்கூடாது, அது தேசத்துக்கு நஷ்டம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்குது. ஆனால் கெயில் நிறுவனம் அவங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா, நாங்கள் பட்டா பூமியில் தான் கொண்டு போவோம், விளைநிலத்தில் தான் கொண்டு போவோம், அது இல்லாத இடத்துல ஹைவேஸில் கொண்டு போவோம் அப்படிங்கிறது தான் கெயில் நிறுவனத்தினுடைய நிலைப்பாடு. விவசாயிகளுடைய நிலைப்பாடு என்னென்னாக்கா, நீங்கள் ஹைவேஸ்லேயே கொண்டு போங்க, அதுலேயும் குறிப்பாக இந்த கேகேபிஎம்னு சொல்கிற இந்த திட்டத்தில் கொச்சியிலிருந்து பெங்களூரு வரை தங்க நாற்கர சாலை இருக்குது. அதில் 150 அடி 200 அடி அகலமுள்ள ரோடு, அதில் 10 அடி அகலத்தில் டிவைடர் இருக்குது. அந்த டிவைடரில் அரளி பூச்செடியை நட்டு வச்சுட்டுருக்கிறீங்க. எக்காலத்துலேயும் அந்த டிவைடரில் கனரக வாகனங்கள்லாம் போய் ஒரு இடர்பாடு உண்டு பண்ணாது. அந்த 10 அடியில் பதிச்சா 2 அடி குழாய்த்தான் பதிக்கிறீங்க நீங்கள், அதில் கொண்டு போங்க. அதில் முடியாத இடத்துல பட்டா பூமியில் நாங்களே சிபாரிசு பண்ணுறோம், அந்த குடியானவங்ககிட்ட சொல்லி ஒத்துக்க சொல்கிறோம், அதில் கொண்டு போகலாம்ங்கிறத எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் துரதிருஷ்டவசமாக கெயில் நிறுவனம் அந்த ஒரு சமாதான உடன்பாட்டிற்கு வராமல்
விளைநிலங்களில் தான் கொண்டு போவோம்னு அவங்க பிடிவாதம் பிடிச்சாங்க. கெயில் நிறுவன அதிகாரிகள் விவசாயிகள்கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்களா? இந்த நிலத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட பேச்சுவார்த்தையோ அல்லது இது பக்கம் இந்த மாதிரி திட்டங்கள் வச்சுருக்கோம், இதுக்கு உங்கள் ஒப்புதலோ இது கேட்டிருக்காங்களா, பேசுனாங்களா? அவங்க சட்டப்படி எங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிஎம்பி சட்டத்தில் அவங்களுக்கு வானளாவிய அதிகாரம் கொடுத்துருக்குது. அதனால் ஃபோரன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சுனாலே போகுது. அதுமே தனித்தனியாக போய் சர்வ் பண்ண வேண்டியதில்லை, கெஜெட்டில் பப்ளிஷ் பண்ணாலே போதும். நாங்கள் எப்போ வேணாலும் பூமிக்குள்ளே என்ன வேணாலும் எடுக்கலாங்கிறத சட்டத்தினுடைய நிலைப்பாடுங்கிறது அவங்களுடைய ஸ்டாண்டுங்க. உயர்நீதிமன்றம் அப்படி ஒரு நிலைப்பாட்டை ஒரு டைரக்ஷன் கொடுத்தும் கூட அவங்க அந்த சமாதான உடன்பாட்டுக்கு வரல. தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேஷனல் ஹைவேல தான் கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்கன்னா தன்னிச்சையாக அவங்க பிறப்பிச்சிடலைங்க. உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழிகாட்டுதல் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டைரக்ஷன் படிக்கு அந்த பிஎம்பி ஆக்ட்லயே காம்படன்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் பவர். ஒரு தொடர்ந்து பேசுவோம் சார். ஈஸ்வரன் சார், பொதுவாக இந்த மாதிரி எரிவாயு குழாய்களை பதிப்பதில் பொறுத்தவரைக்கும் உங்களுடைய இது பதிக்கிறது சரிதான் அப்படின்றீங்களா, இல்லை எந்த அளவுக்கு அது சாதகமாக பாதகமாக இருக்கா? அதாவது விளைநிலங்களின் வழியாக இந்த எரிவாயு குழாய்களை கண்டிப்பாக கெயில் நிறுவனம் கொண்டு போகக்கூடாது. விவசாயிகள் மிக அதிகமாக பாதிப்படைவார்கள். விவசாயிகளும் இந்த நாட்டு மக்கள்தான் என்பதை மத்திய அரசின் கீழ் இயங்குகின்ற கெயில் நிறுவனம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்திலே உயர்நீதிமன்றம் விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டுத்தான் அந்த நிலங்களிலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற வழிகாட்டுதல் இருந்தபோதும் கூட கெயில் நிறுவனம் அடாவடியாக குழாய்களை பதிக்க ஆரம்பித்தார்கள். அப்போதுதான் நாங்கள் போராட்டத்தை ஆரம்பித்தோம். அதன் பிறகுதான் உயர்நீதிமன்றத்திற்கு பிறகு தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்தார்கள். அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் சீஃப் செக்ரட்டரி அவர்களுடைய தலைமையிலே அனைத்து மாவட்ட விவசாயிகளையும் அழைத்து அவர்கள் கருத்துக்களை கேட்டார்கள். 100% அனைத்து விவசாயிகளுமே இது கூடாது என்று கருத்து தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையிலே தமிழக சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். தமிழக சட்டமன்றத்திலே இந்த எரிவாயு குழாய்களை விவசாய நிலங்கள் வழியாக கொண்டு செல்லக்கூடாது, தேசிய நெடுஞ்சாலை வழியாகத்தான் கொண்டு செல்ல வேண்டும், அதை கெயில் நிறுவனம் பரிசீலிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அதை எதிர்த்து மத்திய அரசின் கீழ் இயங்குகின்ற கெயில் நிறுவனம் உயர்நீதிமன்றத்திற்கு செல்லுகின்றார்கள். அப்படி உயர்நீதிமன்றத்திற்கு செல்லுவதே சரியா? மத்திய அரசு ஒரு சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்தை மதிக்க வேண்டாமா? தமிழக மக்களுடைய எண்ணங்களை மதிக்க வேண்டாமா? உணர்வுகளை மதிக்க வேண்டாமா? இது தொடர்ந்து இதே செயல்பாடாக இருக்கின்றது. காமன்வெல்த் மாநாட்டிலும் இதேதான் நடந்தது. சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்தை, உலக தமிழர்களுடைய உணர்வுகளை மதிக்காத மத்திய அரசு அங்கு காமன்வெல்த் மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். அதே போல இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்தை மதிக்கவில்லை, விவசாயிகள் அனைவருடைய எண்ணங்களை மதிக்கவில்லை. இன்றைக்கு நிலத்தை கையகப்படுத்துவதற்கு 70% விவசாயிகள் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று சட்டமேற்று இருக்கிறார்கள் பாராளுமன்றத்திலே. ஆனால் இங்கே 100% விவசாயிகள் எதிர்த்திருக்கிறார்கள். இதயத்துள்ள சார், பொதுவாக மத்திய அரசு சார்ந்த நிறுவனம் பொதுவாக இந்த மாதிரி விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்காமல் அவர்களாகவே தானாகவே திருப்பி அந்த மாதிரி குழாய்களை பதிக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா, இல்லை இந்த விஷயத்தில் அவர்கள் செய்த அணுகுமுறை அப்படின்றது சரியா? விவசாயிகளுடைய பிரச்சனை இது 2 கட்டம். முதல் கட்டம், இந்த விவசாயிகளிடம் ஏற்கனவே பேசி 5000 நில உடைமையாளம் அங்கீகாரம் பெற்று ஏறத்தாழ தமிழக அரசு உதவியுடன் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரம் பதிவு செய்யப்பட்ட, அதாவது பதிக்கப்பட்ட ஒரு விஷயம் பின்னால் ஒரு சில தூண்டுதல்களால் வந்ததாக நீதிமன்றத்திற்கு போகிறது. இது என்னுடைய கருத்தல்ல. இன்னைக்கு நீதிமன்றம் ஏன் இதற்கு அந்த அனுமதி வழங்கி இருக்கிறது? இது கெயில் நிறுவனம் என்பது ஏதோ ஒரு தனி நிறுவனமும் அல்ல. 120 கோடி மக்களுக்கும் இந்த எல்என்ஜி என்று சொல்லக்கூடிய திரவ வாயுவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். உலகளாவிய அளவில் இந்த குழாய் பதிப்புகள் 100% விழுக்காடு விளைநிலங்களுக்கு கீழே தான் சென்று கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, அவர் சொன்னது மாதிரி, ஐயா கந்தசாமி அவர்கள் சொன்னது மாதிரி 1962 சட்டப்படியும் இந்த விளைநிலங்களுக்கு கீழே போகும்போது ஆபத்து இல்லை, பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, அந்த இடத்தை அந்த கெயில் நிறுவனம் விலைக்கு பெறுவதும் இல்லை. அந்த நிலம் அப்படியே நிலச்சுவாண்டார்கள் கையில் தான் இருக்கும். ஏறத்தாழ அந்த 10 மீட்டருக்குள் உள்ள இடம் மட்டும் அங்கே 1.5 மீட்டரிலிருந்து 2 மீட்டருக்கு கீழ் பதிக்கப்பட்டதற்கு பிறகு அதன் மேல்
பகுதியிலே நெல் விவசாயமும் வாழை விவசாயமும் காய்கறியும் செய்ய முடியும். அங்கே என்ன செய்ய முடியாது என்றால் கட்டிடம் கட்ட முடியாது, பெரிய மரங்களை நிறுவ முடியாது. இந்த கெயில் நிறுவனம் இன்னைக்கு புதுசா இங்க போடல. ஏற்கனவே நம்முடைய சென்னை எண்ணூரிலிருந்து ஏறத்தாழ 270 கிலோமீட்டர் கிழக்கு கடற்சாலையிலே 27 வருடங்களுக்கு முன் போடப்பட்டு மானிட்டர் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவரை எந்த ஆபத்தும் இல்லை. அது மட்டுமல்ல, பெங்களூரில் இருந்து 1000 கிலோமீட்டர் தபோல் நிறுவனம் ஏற்கனவே போட்டிருக்கிறது. இந்தியாவிலே 30,000 கிலோமீட்டர் பைப்லைன் ஏற்கனவே பதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 10,000 கிலோமீட்டரை கெயில் நிறுவனம் பதித்திருக்கிறது. இதுவரை எந்த பிரச்சனையும் எங்கும் இல்லை. நெடுஞ்சாலையிலே வெறும் 25 கிலோமீட்டர் வரை தான் இந்தியாவிலே இதுவரை போடப்பட்டிருக்கிறது, வேறு வழி இல்லாமல். அப்படி போடப்படுவதனால் 4 மடங்கு செலவுகள் ஆகும். இரண்டாவது, அப்படி போடுவதனால் ஆபத்துகள் அடிக்கடி அங்கே பிரயாணங்கள் இருப்பதால் கூடுதல் ஆபத்துகள் உண்டு. மூன்றாவது, அந்த பகுதியிலே பதிக்கும் போது வாகன போக்குவரத்து தடைபடும். இது புதிதாக இந்த 310 கிலோமீட்டர் என்பது ஏற்கனவே 30,000 கிலோமீட்டர் பதிக்கப்பட்ட பிறகு இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நீதிமன்றம் இதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. 1912 அனுமதி வழங்கியிருக்கிறது. நான் சொல்ல வேண்டும். இல்ல நீங்க தொடர்ந்து பேசுவோம், நம்ம வாய்ப்புகள் நிறைய இருக்கு, நம்ம நேரமும் இருக்கு, தொடர்ந்து பேசுவோம். ஞானசம்பந்தன் சார், பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொதுமக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எரிவாயு குழாய் அப்படியே பதிக்கப்படுறது ஒண்ணு. இன்னொன்று, விவசாயிகளின் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடுன்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுடைய கருத்துக்கள் ஒண்ணு. இதை நீங்க வந்து ஒரு சமூக ஆர்வலராக இருந்து இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்க? இது சமூக ஆர்வலர் மட்டும் இல்லை, சிறுதொழில் சங்கங்களுடைய இதில் ஒரு பங்களிக்கக்கூடிய வகையில் இருக்கையும் நான் அதை பார்க்குறேன். இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் வரும்பொழுது அதனுடைய எல்லா திட்டத்திலையுமே வந்து ஒரு பலன் இருக்கும், அதே சமயத்தில் சில இடையூறுகள் இருக்கும். எவ்ரி காயின் ஹேஸ் காட் 2 சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அதனுடைய பலன் எவ்வளவு, அதனுடைய மற்ற பிரச்சனைகள் அல்லது இடையூறுகள் எவ்வளவு அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பார்க்கணும். இப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது எத்தனையோ திட்டங்கள், இப்போ அதில் நான் சாதாரணமாக நாங்கள் தொழில்துறையிலேருந்து பேசும்பொழுது தொழில்துறை வந்து விவசாயத்துக்கு எதிரானதாக வந்து சித்தரிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் உழவு வந்து எங்களுக்கு முக்கியமாக வேணும். ஏன்னா அது சுழன்றும் ஏற்பின்னது உலகம்ங்கிறதெல்லாம் நான் புரிஞ்சுதான் இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் சில வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு வரும்பொழுது ஏதாவது ஒரு இடத்துல வந்து நாம் கொஞ்சம் சில காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கத்திப்பாரா ஜங்ஷனில் வந்து நீங்கள் பாலம் கட்டும் பொழுது அங்கே இருந்த டான்சிட்கோ நிறுவனம், அந்த நிறுவனத்தை முழுமையாக இடிக்கப்பட்டது. அந்த அவ்வளோ ஒரு பெரிய கட்டிடத்தை வந்து இடித்து தான் வந்து அன்றைக்கி அந்த பாலத்தை கட்டியிருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை அந்த பாலம் கட்டப்படவில்லை அப்படின்னு சொன்னால் அந்த போக்குவரத்தினுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்திருக்குது. இப்போ சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டம் வந்து ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது அது பாதியில் வரும் பொழுது அந்த பிரச்சனைகளும் இடையூறுகளும் ஏற்படும் பொழுது அது தூண்டுதல் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அது தூண்டுதலா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரு திட்டம் வந்து துவங்கப்படும் பொழுதே தங்களுடைய எதிர்ப்புகளை வந்து பதிவு செய்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் இதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ எத்தனையோ இடங்களில் வந்து பார்க்குறோம், திட்டம் வந்து பாதி நிறைவடைந்து விட்டது. இப்போ கூடங்குளம் இதில் கூட அந்த மாதிரி தான் வந்தது. ஒரு பாதி நிறைவடைந்த திட்டத்தை நாம் வந்து போய் நிறுத்துறது அப்படிங்கிறது வந்து வளர்ச்சி பாதையில் போகக்கூடிய நம்மள மாதிரியான ஒரு வளரும் நாடுகளுக்கு அது வந்து உகந்ததா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வி. ஆகையினால வந்து இப்போ ஐயா சொன்ன மாதிரி அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக குறைவாக இருக்குதுங்கிறதுனால தான் நீதிமன்றத்தில் அதுக்கான ஒரு சாதகமான உத்தரவை கொடுத்துருக்குறாங்க. எப்பவுமே வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எப்பவுமே வந்து ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருந்தால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சரி அப்படின்னு சொல்றதும், அது சாதகமாக இல்லை அப்படிங்கும் பொழுது அதை விமர்சிக்கிறதும் வந்து நம்ம நாட்டில் வந்து மிக அதிகமாகவே இருக்குது. அதனால அதை வந்து நாம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சனையை அணுகணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் சுமூகமான தீர்வை கொண்டு வர முடியும். நல்ல சார், தொடர்ந்து பேசுவோம். பொதுவாக விவசாயிகளுக்கு இந்த எரிவாயு குழாய் பதிப்பதனால எந்தவித பாதிப்புகளும் இல்லை, மிக குறைந்த அளவே தான் பாதிப்பு இருக்கிறது அப்படின்ற இதயத்துள்ள அவர்களும் அதே போன்ற ஒரு கருத்தை ஞானசம்பந்தன் அவர்களும் முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கான விளக்கம் என்ன அப்படின்றத சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. விவாதமடை நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். வாதமடை நிகழ்ச்சி தொடர்கிறது. இடைவேளைக்கு முன்னாடி இதயத்துல்லா அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு இதனால் பெரிய பாதிப்புகள் கிடையாது, ஓரளவுக்கு சிறிய அளவில் பாதிப்புகள் இருந்தாலும் அது வந்து விவசாயத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு
அது இல்லை. அந்த நிலங்களின் மீது யாரும் வந்து வீடு பில்டிங் கட்ட முடியாது, பெரிய மரங்களை வந்து வளர்க்க முடியாது அப்படின்ற பிரச்சனையை தவிர மற்ற மாதிரி விவசாயத்தை பண்ண முடியும். குறிப்பாக வாழை மரம் போனெல்லாம் நட்டு அதை வளர்க்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது ஏன் விவசாயிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்? இதில் ஐயாவுக்கு அதில் அதிகமாக அனுபவம் இல்லைங்கிற மாதிரி தான் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது. நெல் விவசாயம் செய்யலாம் அப்படின்னு ஐயாவுங்க சொல்கிறாங்க. தமிழகத்தினுடைய இந்த 7 மாவட்டத்தில் எந்த பகுதியாவது டெல்டா பாசனம் இருக்குதா? 7 மாவட்டமே வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள், நிலத்தடி நீரை நம்பியே விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாவட்டங்கள், குறைந்த நீரை வைத்து நிறைய அளவுக்கு மகசூல் எடுக்கக்கூடிய ஒரு திறமையுள்ள விவசாயிகள் உள்ள மாவட்டங்கள். அங்கே டீப் ரூட்டட் கிராப்னு சொல்லக்கூடிய புளியா மரம், மாமரம், அந்த மாதிரி மரங்களெல்லாம் வச்சு, தென்னை மரம், இந்த மாதிரி மரங்களெல்லாம் வச்சு அப்போ பண்ணினா தான் அவங்க ஜீவிக்க முடியும். எல்லாமே 1 ஏக்கரா 2 ஏக்கரா குடியானவங்க, யாரும் 500 ஏக்கரா 1000 ஏக்கரா குடியா மிராசுதார்கள் யாரும் கிடையாது. அவங்களோட ஜீவாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு கெயில் நிறுவனம் போகுதுன்னு சொன்னால், ஐயா அவங்க சொன்னாங்க கத்திப்பாரா சந்திப்பில் பெரிய பில்டிங் இடித்தாங்க, வளர்ச்சிக்கு அதுதான் வழிங்க. வழி எது வேணும்னா நாங்கள் அதுக்கு விரோதமாக இல்லையே. ஹைவேல தங்க நாற்கரை சாலை இருக்குது, அந்த தங்க நாற்கரை சாலையில் போடுறதுக்கு வழி இல்லாத இடத்துல பட்டா பூமியில் போடலாங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்லை, அந்த வழி போகும்போது செலவுகள் ரொம்ப ஜாஸ்தியாகும், செலவுகள் அதிகமாகுது, அப்படி ஒன்றும் அதிகமாகாது. அதுதான் நாங்கள் சொல்கிறோங்க. அதுக்கும் வந்து அவங்க தப்பாக வந்து கெயில் நிறுவனம் அவங்களுக்கு ஃபீடு பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. டிவைடரில் போடுறதும் பட்டா பூமியில் போடுறதும் ஒரே செலவு தான். டிவைடருக்கு மேலே வந்து எந்த வித கனரக வாகனம் போகிறதில்ல. ஹைவே ரோட்டில் போட்டால் அதில் கனரக வாகனம் போகுது, அதுக்கு செலவு ஜாஸ்தி வேணும். டிவைடரில் வேண்டியதில்லை. பொறியாளர் கெமிக்கல் இன்ஜினியரும் கூட கொஞ்சம் முன்னாடி அதை ஒத்துக்கிட்டாங்க. அப்படி ஒரு சர்வே எடுக்கிறதுக்கு கூட கெயில் நிறுவனம் தயாராக இல்லை. இந்த சூழ்நிலையில் வழியே இல்லாத இடத்துல அதை செய்யலாம், அதுக்கு நாங்களும் ஒத்து போகிறோம். ஆனால் வேணும்னே அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கெயில் நிறுவனம் எடுக்கிறதுங்கிறத எங்களுக்கு ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்குது. ரெண்டாவது, செலவு கொஞ்சம் கூடுதலானா கூட கெயில் நிறுவனம் ஒன்று நவரத்னா கம்பெனி, மத்திய அரசாங்கம் ராயல்ட்டி கேட்குது 30% கொடுங்க ஐயா, வளர்ச்சி திட்டங்களுக்கு செலவு நிறையா இருக்குது, கடன் கேட்டு பிச்சை கேட்கக்கூடிய கம்பெனி. அப்படிப்பட்ட கெயில் நிறுவனம் தன்னுடைய மூலதனத்தில் கொஞ்சம் செலவு அதிகம் பண்ணி பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாதுங்க. விவசாயிகள் வயிற்றில் அடித்து அந்த நிலத்தை பிடுங்கி அப்புறம் அதில் சம்பாரித்து எல்லாத்துக்கு நலிந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இந்த கெயில் நிறுவனம் வாரி வழங்குறதோ அல்லது மத்திய அரசுக்கு வாரி வழங்குறதோ அதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கலாம். முதல்ல உங்களுடைய திட்டத்துக்கு வேண்டிய நிலத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு என்ன இவ்வளவு தயக்கம், ஏன் செய்யக்கூடாது? அதுதான் எங்களுடைய நிலைப்பாடுங்க. ரெண்டாவது, இழப்பீடு தொகை கொடுத்துருப்பாங்களே, நீங்கள் எந்த பகுதியில் திருப்பி குழாய்கள் பதிக்கிறாங்களோ அந்த இதுக்கு திருப்பி இழப்பீட்டு தொகை மாதிரி கொடுத்துருக்காங்க. இழப்பீட்டு ROUவில் அந்த நிலம் எங்ககிட்டவே இருக்குதுன்னு ஐயா அவங்க சொல்கிறாங்க. அந்த நிலம் எங்ககிட்ட இருக்கிறதுல ஆபத்து எங்களுக்கு இருக்குது. உலகத்தில் எங்கேயாவது எல்லா பக்கமே கீழே பைப்லைன் விளைநிலத்தில் போட்டதாக சொல்கிறாங்க. உலகத்தில் எங்கேயாவது ஒரு பக்கமாவது திருத்த சட்டம், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த PMP ஆக்டில் ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்க, அதில் ஏதாவது ஒரு நாச வேலை நடந்தால் அந்த நில சொந்தக்காரர் தான் தான் நிரபராதின்னு நிரூபிக்கக்கூடிய மெய்ப்பிக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு சேர்ந்தது. பார்லிமெண்ட்டில் குண்டு வீசினாக்கா அதைய நிரூபிக்கக்கூடிய பொறுப்பு ப்ராசிக்யூஷனுக்கு தான். ஆனால் என் பூமியில் எவனாச்சும் ஒருத்தர் நாச வேலை எனக்கு வேண்டாத பண்ணிட்டான்னா நான் நிரபராதின்னு நிரூபிக்கக்கூடிய மெய்ப்பிக்கும் பொறுப்பு எனக்கு. அந்த மாதிரி சட்டம் எங்கே உலக நாட்டில் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது. உலக நாட்டு எல்லாம் சொல்றவங்க ஏன் அதை செய்யக்கூடாது? அந்த ROU சட்டத்தில் அந்த நில உரிமை எங்களுக்கே இருக்கிறதுனால நாங்கள் சம்பளம் இல்லாத காவல்காரனா அது காவல் காக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோங்க. ROUவில் இன்னமும் எங்களுக்கு பெரிய சொத்து உங்களுக்கே இருக்குது, உங்களுக்கே இருக்குன்னா அதை வில்லங்கப்படுத்தவோ அல்லது அவசர ஆத்திரத்துக்கு விற்கவோ முடியாத சொத்தை நான் வச்சுட்டு என்ன பண்ண முடியுங்க? அந்த சொத்து ROUவில் கெயில் நிறுவனம் எடுத்துட்டு எத்தனை தலைமுறை தள்ளி எனக்கு திரும்பி வருவது? எந்த தலைமுறையிலையும் அது திரும்பி எனக்கு வராது. அந்த சொத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? கட்டுமானம் கட்ட முடியாத இடத்துல வச்சுட்டு நான் என்ன செய்ய முடியும்? ஒரு பக்கம் போர் இருக்கு, இன்னொரு பக்கம் தண்ணி கொண்டு போக முடியாது. ஏன்னா இந்த பைப் பாதிக்கும்ங்கிறதுக்காக அந்த சட்டம் இயற்றிருக்காங்க அந்த காலத்தில். அதை வச்சுட்டு இப்போ இன்னைக்கு வந்து அதை செய்யறது எந்த வகையில் நியாயங்க? வளர்ந்த நாடுகள் எல்லாம் யூட்டிலிட்டி கேரிடார் வச்சு இருக்கிறாங்க, வாங்கி இருக்கிறாங்க. அரசாங்கமே அதில் ஒரு யூட்டிலிட்டி கேரிடார் வச்சு வாங்கி
அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு எப்படி கையகப்படுத்துறாங்க அந்த மாதிரி கையகப்படுத்தி அந்த யூட்டிலிட்டி கேரிடார் வழியாக தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. வளர்ந்த நாடுகள், நாமளும் வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிற நாடு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், 1962 பழைய காலத்து சட்டத்தை கையில் எடுத்துட்டு குடியானவங்களையும் நசுக்கிறோம். அதில் கொடுக்கக்கூடிய இழப்பீடு என்னன்னா, பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இருக்கிற கைட்லைன் வேல்யூவில் 10%. இந்த 10% ஈனத்தொகையை வாங்கிட்டு எந்த தலைமுறையிலையும் அந்த ஆர்ஓயூவில் போன பூமி எனக்கு வராமல் நான் எத்தனை நாளைக்கு நான் பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியுங்க? தொடர்ந்து பேசுவோம். ஈஸ்வரன் சார், பொதுவாக இந்த மாதிரி விவசாயிகளால் மட்டும்தான், இந்த எதிர்ப்பினால் மட்டும்தான் இந்த திட்டம் வந்து முழுமையாக நிறைவேற்றப்படாமல் இருப்பது, அப்படி காலதாமதமாகுது அப்படின்னும் நிறுவன தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து நாட்டுக்கு மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இவர் சின்ன ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தின் அளவுக்கு தான் பாதிக்கப்படுறாங்க. பட் பெரும்பாலான சதவீதத்தில் வந்து இதனால் பயன்பெறாங்க அப்படின்றது கெயில் நிறுவனத்துடைய வாதம். இப்போ இந்த மாதிரி விவசாயிகளுடைய எதிர்ப்பினால் அந்த திட்டம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்றது உண்மையா? அண்ணன் கந்தசாமி அவர்கள் சொன்னதை திருப்பி நான் சொல்ல விரும்புகின்றேன். விவசாயிகள் தரப்பிலே இந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று சொல்லவில்லை. நாங்கள் விவசாயிகள் சார்பாக தேசிய நெடுஞ்சாலை வழியாக இந்த எரிவாயு குழாயை கொண்டு போக முடியும் என்பதை பொறியாளர்களை வைத்து பரிசீலனை செய்து அந்த அறிக்கையை கெயில் நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கின்றோம். கேரளாவிலே தேசிய நெடுஞ்சாலையின் வழியாக இதை கொண்டு போயிருக்கிறார்கள், கர்நாடகாவிலே கொண்டு போயிருக்கிறார்கள், குஜராத்திலே பல இடங்களிலே தேசிய நெடுஞ்சாலையின் வழியாக இந்த குழாய் செல்லுகின்றது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே தமிழகத்திலே தேசிய நெடுஞ்சாலையின் வழியாக கொண்டு போக முடியும் என்பதை நிரூபித்த பிறகும் கெயில் நிறுவனம் அதை பரிசீலிப்பதற்கே தயாராக இல்லை. அப்படித்தான், அதாவது மத்திய அரசினுடைய தலைமையில் இருக்கின்ற நிறுவனம் விவசாயிகளை பாதுகாப்பதற்கு தயாராக இல்லை. இங்கே நண்பர் இதயத்துல்லா அவர்களிடத்திலே ஒன்று கேட்க நான் விரும்புகின்றேன். உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, விமர்சனம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு நீங்கள் பாராளுமன்றத்திலே சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்கள். 70% விவசாயிகள் ஒப்புக்கொண்டால்தான் நிலத்தை எடுக்க வேண்டும் என்று சட்டத்தை அங்கே ஏற்றி இருக்கின்றீர்கள். இங்கே 100% விவசாயிகள் எதிர்க்கிறார்கள். தமிழக சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஒரு தமிழ்நாடு அரசாங்கமே இதை வேண்டாம் என்று தேசிய நெடுஞ்சாலை வழியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது. அதை மத்திய அரசு கேட்காதா? மாநில அரசு மத்திய அரசுக்கு உள்ளேதானே இருக்கின்றது. இங்கே விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறார்கள். அந்த சட்டமன்றத்திற்கு மரியாதை கிடையாதா? அதற்கு என்ன பதில்? நீதிமன்றம் பிற்பாடு இருக்கட்டும். இப்படி இன்றைக்கு, அதாவது விவசாயிகளை பொறுத்தவரை இந்த திட்டம் வர வேண்டாம் என்று அவர்கள் எப்போதும் நினைக்கவில்லை. திட்டம் வரட்டும், தேசிய நெடுஞ்சாலையின் வழியாக வரட்டும். அதே போல சொன்னாங்க, நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, நிறைய பணம் செலவு பண்ணியாச்சுன்னு. என்ன செலவு பண்ணிருக்காங்க? பைப் வாங்கியிருக்காங்க. நிலத்துல ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ணல, நிலத்துக்கு பணம் கொடுக்கல. அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது பைப் வாங்கியிருக்காங்க. பைப் வாங்கி ஸ்டாக் பண்ணிருக்காங்க. அது எங்க வேணாலும் போடலாம், தேசிய நெடுஞ்சாலையிலும் போடலாம், வீணா போகாதது. இன்னைக்கு வந்து இங்க பணம் நிறைய போட்டாச்சு, அங்க வந்து கூடங்குளம் மாதிரி இதுல வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்லாம் சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. மக்களை திசை திருப்புறதுக்காக சொல்றது. இதயத்துல்லா சார், இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அதாவது அவர்கள் இருவருடைய உணர்வு எனக்கும் உண்டு. நானும் ஒரு விவசாயி, எனக்கும் 10 ஏக்கர் லேண்ட் இருக்கு, அதில் ஒன்றும் இல்லை. அந்த 7 மாவட்டங்களில் ஒரு விழுக்காடு நிலம் கூட இதற்கு தேவையில்லை. முதல்ல ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் 2 ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய 10 ஏக்கர் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 1% அல்லது 1க்கும் கீழே உள்ள இடம் தான் இதனால் வந்து அரசு, அதாவது இந்த உரிமை தான், ரைட் ஆஃப், அந்த ரைட்டை தான் எடுக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அதற்கு இந்த 10% கொடுக்கறது இன்னைக்கு அவர் சொன்ன மத்திய அரசு இருக்கு, அந்த மத்திய அரசு 4 மடங்கா கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. மூணாவது, இது புதுசா இந்த 100 பேர் எதுக்கல, ஏற்கனவே 5000 விவசாயிகளோடு அக்ரிமெண்ட் போடப்பட்டு பல கிலோமீட்டர்கள் பதிக்கப்பட்ட ஒன்றை புதிதாக எப்படி கூடங்குளத்திற்கு மீண்டும் ஒரு கூடங்குளம் வந்து அது மக்கள் மத்தியில் வயிற்றில் அடிக்கப்படுகிறது, மீனவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், மக்கள் பாதுகாப்பு சொல்லி அது ஒன்றும் இல்லை என்று கூடங்குளம் வந்திருக்கிறதோ, அதே போன்று அதற்கும் நீதிமன்றமும் தமிழக அரசு எப்படி முதலில் ஒத்துக்கொண்டு பிறகு எப்படி ஒத்துக்கொண்டதோ 2012 தமிழக முதல்வர் சொன்னார், இன்றைக்கு இது அவசியம் தேவை. இந்த தேவையின் அடிப்படையில்
டிட்கோ என்று சொல்லக்கூடிய அரசு நிறுவனம் 500 மெகாவாட் மின்சாரம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இதே கெயில் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. அதே போன்று ஐஓசி அதாவது ஐஓசி அதே போன்று டிட்கோ ரெண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் நேரடியாக பைப்லைன் மூலமாக, இன்னைக்கு பெங்களூர்ல பைப்லைன் மூலமா வீடுகளுக்கு கேஸ் வந்துருச்சு, மகாராஷ்டிரால வந்துருச்சு, டெல்லியில வந்துருச்சு, பல நகரங்கள்ல வந்துருச்சு. அப்படி போகும்போது இந்த கேஸ் விலை மிக குறைந்த அளவில் நமக்கு கிடைக்கும். மூணாவதாக இன்றைக்கு இந்த எண்ணூர்ல உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக நமக்கு ஒரு எண்ணூர் போதாது, இன்னொன்று வேண்டும் என்று அதற்கான முயற்சியும் நடக்கிறது. இந்த பெங்களூர் மற்றும் கொச்சிக்கு போறதுல சேலத்தில் இருந்து கடலூருக்கு ஒரு நிலத்தின் மூலமாக இதே போன்று பைப்லைன் போடப்பட இருக்கிறது. அதற்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுக்கும் இந்த பைப்லைன் மூலமாக தமிழக மக்கள் அனைவருக்கும் நேரடியாக கேஸ் கிடைக்கிறது. தொழிற்சாலைகளுக்கு கேஸ் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு பல்வேறு தொழிற்சாலைகள் இதற்கான ஒப்பந்தத்தை போட்டு இன்னைக்கு தமிழகத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு 500 மெகாவாட் மின் உற்பத்தி நிலையம் உருவாகி இவ்வளவு ஒரு நல்ல திட்டத்தை வரவேற்க வேண்டிய இடத்திலே எந்த விதமான ஒரு விழுக்காடு கூட பிரச்சனை இல்லாத ஒரு விஷயத்திலே எதிர்ப்பு என்பதை ஞானசம்பந்தன் சார், நீங்க சொல்லுங்க. பொதுவாக விவசாயிகள் அவங்க வரப்பு வாய்க்கால பாத்தீங்கன்னா சண்டையே அங்கதான் வரும். அவங்க ஒரு அடி இடத்துல ஒரு ஜான் இடத்த கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க. ஏன்னா அது உரிமை அப்படின்றது. அதற்காக பல வழக்குகள், எத்தனையோ ஆண்டு காலமாக சிவில் வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. வாய்க்கால் வரப்பில் பங்காளி தகராறுகள் நிறைய நடக்குது, நிறைய கட்ட பஞ்சாயத்து நடக்கும், நிறைய பல விதமான போட்டிகள், இப்போ அந்த சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலத்தில் மத்திய அரசு இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருப்பது அப்படின்றது எந்த அளவுக்கு விவசாயிகள் விட்டு கொடுப்பார்கள் நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஐயா அவர்கள், கந்தசாமி அவர்கள் பேசுனதும் சரி, ஈஸ்வரன் ஐயா பேசும் பொழுதும் இந்த திட்டத்திற்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக முதல்ல அவங்க 2 பேருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அடுத்ததாக அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு மாற்று ஆலோசனை அப்படிங்கிறது அந்த தேசிய நெடுஞ்சாலை வழியாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். மற்ற நாடுகளில் இப்போ குறிப்பாக சைனாவிலேயோ அல்லது மலேசியாவிலேயோ உள்ளது மாதிரி தேசிய நெடுஞ்சாலைகள் நாம் புதுசாக ஒன்றும் போடலை. ஏற்கனவே இருந்த சாலைகளை கொஞ்சம் அகலப்படுத்தி இது பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். பெரும்பாலான நகரங்களில் அந்த தேசிய நெடுஞ்சாலை மிக முக்கியமான நகரப்பகுதிகள் வழியாக தான் போகுது. குறிப்பாக நீங்கள் சேலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதி வழியாக தான் அந்த தேசிய நெடுஞ்சாலை பெங்களூருக்கு போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஐயா அவர்கள் சொல்கிற மாதிரி அந்த டிவைடர் மேலே கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் நிறைய இடங்களில் டிவைடரே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நிறைய இடங்களில் அது அந்த ஊர் வழியாக போயிட்டுருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சைடு சர்வீஸ் ரோடு வரும்பொழுது இதை பாலமாக போட்டு ஏற்றிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல டிவைடர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து. ஏன்னா கெயில் விவசாயிகளுக்கு ஒன்றும் எதிரான நிறுவனம் கிடையாது. கெயிலும் நம்மளை போன்ற ஒரு இது தான், அதுவும் இந்தியாவினுடைய ஒரு அங்கம் தான். அந்த மாதிரி இப்போ ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி டிட்கோ அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஒரு நிறுவனம், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தானே. அப்போ அது தமிழ்நாட்டினுடைய ஒரு நிறுவனம், தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் தான் அதுக்கு தலைமை வகிக்கிறாங்க. அப்போ அவங்க தானே கெயிலோட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய ஒரு நலனை எதிர்த்து அல்லது நலனுக்கு எதிராக உள்ள ஒரு விஷயத்தில் டிட்கோ ஒப்பந்தம் போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த ஒப்பந்தம் போடும்பொழுது அது நீங்க சொல்றது சரியாக இருந்தாலும் இல்ல மாநில அரசும் இதை எதிர்த்திருக்கும் போது நிச்சயமாக அந்த திட்டத்தை மத்திய அரசால் நிறைவேற்ற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வாதமடை நிகழ்ச்சி தொடரும். விவாதமடை நிகழ்ச்சி தொடங்குகிறது. பொதுவாக நெடுஞ்சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படும் பொழுது அந்த பகுதிகளில் வீடு வாங்கியிருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த வீடு அப்படின்றது அவங்களுடைய கனவு, அவங்க இருக்க வேண்டிய அதுதான் அவங்களுடைய இதாக இருக்குது, எதிர்கால கனவாக இருக்கக்கூடிய வீடு, வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடம், அவங்களுடைய எதிர்கால தேவைக்கு இந்த இடம் தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத குழந்தைகளுடைய எதிர்கால தேவைக்கோ அவங்களுடைய ஓய்வு காலத்துக்கோ திட்டப்பட்டு வாங்கப்பட்டிருக்கூடிய இடத்தின் மீது தேசிய நெடுஞ்சாலையோ அல்லது மேம்பாலமோ செல்லும் பொழுது அதற்குரிய இழப்பீடு கொடுத்து அந்த இடத்தை இழந்து தான் இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. நீங்கள் விவசாயம் எப்படி உங்கள் வாழ்வாதாரம் சொல்கிறீங்களோ அதே போல் அவங்களுக்கு குடியிருப்பு பகுதி அப்படின்றது அவங்களுடைய வாழ்வாதாரமாக அவங்களுடைய இருந்து வசிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அந்த இடத்தை விட்டுட்டு தானே நிறைய பேர் பல ஆயிரக்கணக்கான பேர் இந்தியா முழுவதும் இந்த புறவழிச்சாலைகள் அமைக்கப்படும் பொழுது எத்தனை பேர் போயிருக்காங்க.
அப்போ அந்த பாதிப்பு அப்படின்றது ஒரு தேசிய நலனுக்கு பார்க்கும்போது பெரிய ஒரு நலன் ஏற்படும் போது சின்ன பாதிப்புகளை தாங்கித்தான் இருக்காங்க. அது போன்ற ஏன் விவசாயிகள் ஏன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னங்கன்னாங்க, நில எடுப்பில் அவங்க பாதிச்சுக்கான்னு சொல்கிறீங்க. நிலம் எடுத்தாச்சு, அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாச்சு, அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு அதோட கட்டாயி போயிடுது. இந்த பிஎம்பி ஆக்டில் நிலத்தை எடுக்கிறது இல்லை, சொத்தை எங்ககிட்ட இருக்குதுன்னு அவங்கெல்லாம் துஷ்பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொத்து எங்ககிட்ட இருந்தாலும் எங்ககிட்ட என்ன ரிலேஷன்ஷிப்பு? நான் லேண்ட்லார்டு, அவன் ரைட் ஆஃப் யூசர் அவனுக்கு. அப்போ காவல்காரன் நான், பார்டன் ஆஃப் ப்ரூஃப் எனக்கு. நான் ஏற்கனவே அதை ரிப்பீட் பண்ண வேண்டியது இல்லைங்க. அதனால் நில எடுப்பை விட இந்த ஆர்ஓயுங்கிறது ரொம்ப ஆபத்தானது, அதை ஏற்றுக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, குடியானவங்க தூண்டுதல்னால தான் இந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஐயா அவங்க சொல்கிறாங்க. கெயில் நிறுவனம் ஆரம்பத்திலிருந்து அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவே இல்லை. அவங்க இதுவே தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஆரோ சில பேர் தூண்டுறாங்கன்ட்டு. மாநில முதலமைச்சர் அவர்கள் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படிக்கு பொது கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி 5000 பேர் அத்தனை பேருமே எதிர்த்தாங்க இந்த திட்டத்தை. இந்த திட்டத்தை இல்லைங்க, இந்த பட்டா பூமியில் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. கெயில் நிறுவன அதிகாரிகளும் அங்கேயே இருந்தாங்க, கண்ணீர் விட்டு அழுதாங்க. அதைய பார்த்த பின்னாடியும் அடுத்தவங்க தூண்டுதலால தான் செய்யறாங்கன்னு சொல்றது, தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. ரெண்டாவது இன்னொன்னுங்க, பாதி முடிஞ்சாச்சு, திட்டம் நிறைவேற்றியாச்சுன்னு தப்பான தகவலை வச்சுட்டு பேசுறாங்க. கோவை மாவட்டத்தில் ஒரு இடத்துலையும் கூட இன்னும் போடவே இல்லைங்க. பைப் லைன்களை இறக்கி இருக்காங்க. மற்ற தருமபுரி கிருஷ்ணகிரியில் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. இங்கே ஈரோடு மாவட்டத்தில் திருப்பூர் பார்டரில் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. பாதி திட்டம் நிறைவேறியாச்சுன்னு நிரூபிச்சுட்டாங்கன்னா நாங்கள் அத்தனை பேர் விவசாயிகள் என்ன சொன்னாலும் சாகருக்கு தயாராக இருக்கிறாங்க. நிரூபிப்பாங்களா அவங்க? தப்பான தகவலை 10 கோடி தமிழக மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க டிவியை. அதில் ஒரு பொய்யான தகவலை சொல்லக்கூடாது இல்லைங்களா? ஒரு தொழில்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது அரசு மத்திய அரசு நிறுவனத்துக்காக பேச வந்திருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தப்பான தகவலை சொல்லக்கூடாதுங்க. இன்னொன்று, நீதிமன்ற தீர்ப்பை குறை சொல்றாங்கிறது மாதிரி ஒரு தப்பான இது சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் தான் சட்டம் இயற்றுது. அந்த மத்திய அரசாங்கமே உச்ச நீதிமன்றத்தில் போய் மறு ஆய்வு மனு தாக்கல் பண்ணுது, மேல்முறையீடு பண்ணுது. அப்படி இருக்கிற போது சாதாரண குடியானவனுக்கு ஒரு நீதிமன்றம் ஒரு விரோதமான தீர்ப்பை சொல்லிட்டா மேல்முறையீடு செய்யறதுக்கு உரிமை இல்லைங்களா? அதை விமர்சனம் பண்ணலாமா? அடுத்ததுங்க, இந்த குறைந்த அளவில் குறைந்த விலையில் டீசல் பெட்ரோல் எல்லாம் இன்னைக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதில் ஒரு சின்ன இது மட்டும் நாங்கள் சொல்கிறோங்க. பெட்ரோநெட் நிறுவனம் விவசாயிகளோட பூமியை கையகப்படுத்துற போது இதே மாதிரி சொன்னாங்க. அன்னைக்கு இருந்த விலையில இன்னைக்கு 5 மடங்கு எச்சா போயிட்டு இருக்குதுங்க. டீசலுக்கு பெட்ரோலுக்கு 10 மடங்கு எச்சா கொடுத்துட்டு இருக்கிறோம். இல்ல நம்ம அடுத்த பேசுவோம். நம்ம இதயத்துல சார் பொதுவாக கந்தசாமி சாருடைய கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க சார்? திரு ஐயா கந்தசாமி அவர்களும் திரு ஈஸ்வரன் அவர்களுடைய உணர்வுகளோடு நானும் ஒன்றி போனவன் தான். நான் அவர்களுக்கு எதிரானவன் அல்ல, நானும் ஒரு விவசாயி தான். இருந்தாலும் 50 லட்சம் விவசாயிகளுடைய நிலங்களிலே ஒரு 5000 விவசாயிகளுடைய நிலங்கள் தான். அதில் ஏறத்தாழ 310 கிலோமீட்டரில் 70 கிலோமீட்டர் அந்த பைப் நடப்பட்டு விட்டது. இதில் எந்த மாற்று கருத்தில் நீங்கள் இப்போ கூட நீங்கள் கெயில் நிறுவனத்துடைய நெட்டில் போய் பார்த்தாலும் அல்லது ஒட்டுமொத்தத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த உண்மை தெரியும். அவர் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் இல்லாமல் இருக்கலாம், திருப்பூரில் இல்லாமல் இருக்கலாம், வெகு விரைவிலே அதுவும் வரத்தான் போகுது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், கேஸ் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து கொச்சின் போன்ற மேற்கு கரையில் தான் வர முடியும். அப்படி வருவதனால நமக்கு இந்த கேஸ் பைப் லைன் மூலமாக வந்துச்சுன்னா இன்னும் குறைஞ்ச விலையில் நம்ம கொடுக்க முடியும் தான் அரசாங்கம் மக்களுக்காக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. சேலத்திலிருந்து கடலூர் மட்டுமல்ல, தூத்துக்குடிக்கும் இன்னும் பிற இடங்களுக்கும் இங்கிருந்து நாம் அந்த பைப் லைன் மூலமாக நாம் எடுக்க முடியும். இன்னைக்கு எண்ணூரில் இருக்கக்கூடிய அதே போன்று இன்னொன்று தேவை என்று முதலமைச்சர் அவர்கள் 2012 மே மாதம் சொல்லி ஏற்கனவே இந்த 70 கிலோமீட்டர் போடுவதற்கு காரணமே தமிழக அரசுடைய உதவியால் தான். எப்படி கூடங்குளம் ஆரம்பத்தில் இருக்கும்போது தமிழக அரசு உதவி செய்து பிறகு இடையிலே
சற்று பிறழ்ந்து பிறகு மீண்டும் அதற்கு ஆதரவு கொடுத்ததோ அதே போன்று வேறு வழி இல்லாமல் ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலை வரத்தான் போகுது. ஆனால் இதனால எவ்வளவு தொழிற்சாலைகளுக்கு நல்லது. இன்னைக்கு தெர்மல் பவர் பிளான்ட் இனிமே அதிகமாக கொண்டு வர முடியாது. அதே மாதிரி ஹைட்ரோ பவர் பிளான்ட் தமிழ்நாட்டில் இனிமே இல்லை. இனிமே கரண்ட் நமக்கு வேணும்னு சொன்னா இந்த கேஸ் மூலமா தான் கரண்ட் கொண்டு வர முடியும். இதற்கு ஒரு 1000 மெகாவாட்டுக்கு 500 மெகாவாட்டுக்கு இந்த திட்டங்கள் தீட்டப்பட்டு இருக்கிறது. அதுவும் அந்த கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதியில் அங்கேதான் அந்த கரண்ட் உற்பத்தி செய்யப்பட போகிறது. இன்னைக்கு 4000 மெகாவாட் தமிழகத்திலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுல காற்றாலை இல்லை என்றால் இன்னும் பெரிய பாதிப்பு. இப்போ ஒரு 1000 மெகாவாட் வந்து அது கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதியில் கிடைக்கும் போது இந்த விவசாயிகளும் பலன் பெறுவார்கள். ஒரு விழுக்காடு குறைவான ஈஸ்வரன் சார், பொதுவாக இப்போ தமிழக அரசு ஆரம்ப கட்டத்தில் வந்து திருப்பி கெயில் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் போட்டு அதோட மின் உற்பத்திக்காக திருப்பி அவங்களோட ஒத்துழைப்பு கொடுத்தோம். தற்பொழுது விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. மத்திய தமிழக அரசு தான் இதயத்துள்ள சார் சொல்லும்போது அப்படி சொன்னார் அவர். இந்த மாதிரி ஆரம்பத்தில் தமிழக அரசு தான் முதல்ல அவங்களோட கைகோர்த்து இருந்தது. இப்போ தற்போது விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கிறது. பிற்காலத்தில் வந்து திருப்பி கெயில் நிறுவனத்தோடு இணைந்து செயல்படுவதற்கும் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? அதாவது தேசிய நெடுஞ்சாலை வழியாக இந்த குழாயை எடுத்து சென்றால் மின்சாரம் தயாரிக்க முடியாதா? வீடுகளுக்கெல்லாம் கேஸ் டைரெக்டாக கொடுக்க முடியாதா? விளைநிலங்கள் வழியாக கொண்டு போனால் மட்டும்தான் கொடுக்க முடியுமா? இல்லை விளைநிலங்கள் வழியாக கொண்டு போனால் கேஸ் ஏதாவது குவாலிட்டி நல்லாயிருமா? ஏன் தேசிய நெடுஞ்சாலை வழியாக கொண்டு செல்வதிலே என்ன பிரச்சனை இருக்கின்றது? அதுக்கு பதிலே இல்லை. தேசிய நெடுஞ்சாலை வழியாக கொண்டு செல்ல முடியும் என்றால் அதை செய்ய வேண்டுமா வேண்டாமா? தேசிய நெடுஞ்சாலை வழியாக கொண்டு செல்லலாம் என்று முடிவு செய்த பின்பும் விவசாயிகள் பாதிக்கப்பட வேண்டுமா? அதற்கு பதில் வேண்டும். அதே போல ஒரு கருத்தை எல்லாரும் மறந்துடுறாங்க. 310 கிலோமீட்டர் நான் முடிச்சிடுறேங்க. 310 கிலோமீட்டர் இது போகுது. 310 கிலோமீட்டர் போகுதுன்னு சொன்னா எடுக்கக்கூடிய இடம் 2000 ஏக்கர். மொத்தம் இந்த பக்கம் 10 மீட்டர், இந்த பக்கம் 10 மீட்டர், மொத்தம் 2000 ஏக்கர் எடுக்க போறாங்க. 2000 ஏக்கர்னா எனக்கு 10 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னா என் நிலத்து வழியா பைப்லைன் போயிடுச்சுன்னா என் 10 ஏக்கரும் போச்சு. யாரும் வாங்க மாட்டாங்க, அந்த விலை குறைஞ்சு போச்சு. அப்ப 2000 ஏக்கர் எடுக்கும் போது பாதிக்கப்படுறது 25000 ஏக்கர். எடுக்கிற நிலம் மட்டுமல்ல, யாரும் அதை வாங்க மாட்டாங்க. யார் வாங்குவாங்க? நாளைக்கு அந்த நிலத்துக்கு பைப் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா வாங்குறவன் பொறுப்பு நான் எழுதி கொடுத்தா எவனாவது என் நிலத்தை வாங்குவானா? அப்ப எத்தனை விவசாயம் மொட்டை அடிக்கிறது? இதான் நிலைமை. அப்புறம் சார் சொன்னாங்க, ஞானசம்பந்தன் சார் சொன்னாங்க, சேலத்துல நடுவுல ரோடு போகுதுன்னு. ஏன் கோயம்புத்தூர்ல பைபாஸ் அவருக்கு தெரியலையா? அவினாசில பைபாஸ் தெரியலையா? திருப்பூர்ல பைபாஸ் தெரியலையா? சங்ககிரியில பைபாஸ் தெரியலையா? திருச்செங்கோட்டுல பைபாஸ் தெரியலையா? சேலம் மட்டும் தான் தெரியுதா? அங்கெல்லாம் பைபாஸ் தானே, வெளியில புறவழிச்சாலை தானே இருக்குது. அதான் அண்ணன் கன்சாமி சொன்னாங்கல்ல, அது மாதிரி தொல்லை இருக்க இடத்துல நாங்களே கெஞ்சி கூத்தாடி நிலம் வாங்கி தரேன்னு சொன்னாங்கல்ல. ஏன் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஏன் கொண்டு போக முடியாது என்பதற்கு கெயில் நிறுவனம் இதுவரைக்கும் பதிலே சொல்லல. அதை கேளுங்க. ஞானசம்பந்தன் சார், இதுக்கு நீங்க உங்களோட பதில் என்ன சார்? அதாவது இப்போ அவங்க பதில் சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வந்து அந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் எல்லாத்தையும் பார்த்தா தான் அதுக்குள்ள முழுமையான ஒரு இது வந்து நமக்கு புரியும். இப்போ நீதிமன்றம் வந்து இப்போ இவங்க வந்து இதைத்தானே சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய தாவா என்ன? நீதிமன்றத்தில் இவங்களுடைய தாவா என்ன அப்படின்னு சொன்னால், விவசாய நிலத்தில் கொண்டு போகக்கூடாது, நீங்கள் வந்து தேசிய நெடுஞ்சாலை வழியாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தானே தாவாவாக கொடுத்துருக்குறாங்க. அந்த தாவாவை பரிசீலித்து தானே நீதிமன்றம் இந்த உத்தரவை கொடுத்துருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீதிமன்றம் வந்து அதை உத்தரவு அந்த மாதிரி ஒரு இதுவை கொடுக்க முடியாதுல்ல, கண்மூடித்தனமாக கொடுத்துருக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த தேசிய நெடுஞ்சாலை மூலமாக கொண்டு போகிறதுல சில பிரச்சனைகள் இருப்பதையும் கவனத்தில் கொண்டு தான் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு இதை சில எதிர்பார்க்கும் சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், மேட்டூர் டேம் கட்டும் பொழுது எத்தனை கிராமங்கள் அங்கே வந்து மூழ்கிச்சு தண்ணீருக்குள்ள, கோவிலையே வந்து எடுத்து மாற்றி வச்சோம் இல்லையா? அப்போ அந்த மேட்டூர் டேம் வழியாக இன்றைக்கு வந்து விவசாயிகளுக்கு அது வந்து பலன் கொடுத்துருக்கா கொடுக்கலையா? அப்போ இந்த மேட்டூர் டேம் கட்டலைன்னு சொன்னால் இன்னைக்கு இந்த தஞ்சாவூர் டெல்டாவை பற்றி இப்போ எவ்வளோ தூரம் நம்ம பேசுவோமா? ஆக ஒரு வளர்ச்சி திட்டம் வரும்பொழுது ஒரு சிலர் பாதிக்கப்படக்கூடியது அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத விஷயம். இப்போ நாங்கள் இப்போ ஐயா அவர்கள் இதயத்துல்லா அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் யாருமே வந்து விவசாயத்துக்கு எதிரிகளோ அல்லது கந்தசாமி ஐயாவுக்கோ அல்லது ஈஸ்வரன் ஐயாவுக்கோ எதிரிகளோ இல்லை. எங்களுக்கும் அவங்களுடைய உணர்வுகள் எங்களுக்கு நல்லா புரியுது. இப்போ நான் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ சிதம்பரத்துக்கு பக்கத்துலையும் புவனகிரிக்கு பக்கத்துலையும் இதே மாதிரியான எரிவாயு கிடைக்குது.
மதுரையில் இருந்த பல்வேறு நிறுவனங்கள், அதாவது மிக குறிப்பாக இந்த சோப்பு தயாரிக்கக்கூடிய அந்த மூலப்பொருள்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய இருந்தது. அந்த ஆசிட் ஸ்லரின்னு சொல்லுவாங்க. அந்த நிறுவனங்கள் அனைத்தும் புவனகிரிக்கு மாற்றி கொண்டு வந்துட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த எரிவாயுனுடைய விலை கம்மியாக இருக்குது, அதனால் உற்பத்தி பொருள் குறைவாக வருது. அந்த உற்பத்தி பொருளுடைய அடக்க விலை குறைவாக இருக்கிறதுனால மார்க்கெட்டில் எங்களால் போட்டி போட்டு விற்க முடியுது. அப்போ மதுரையை விட்டு அந்த தொழிலை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அங்கே நாங்கள் மதுரையிலேருந்து எங்களுக்கு எரிவாயை கொண்டு புவனகிரியிலேருந்து மதுரைக்கு கொண்டு வாங்கன்னு யாரும் சொல்லலை. அப்போ அந்த தொழில்துறை எங்களால் மாற்றிக்க முடியும்னாலும் கூட மாற்றிக்க முடியும். இப்போ ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த மின்சாரத்தில் இது பண்ணும் பொழுது கூட மின்சாரம் விவசாயத்திற்காக வழங்கப்படும் பொழுது அதை கிராஸ் சப்சிடைஸ் பண்ணுறாங்க. அந்த கிராஸ் சப்சிடியை ஏற்றுக்கிறது யாரு? ஏற்றுக்கிறது இண்டஸ்ட்ரி தானே ஏற்றுக்குது. அப்படி இருக்கும் பொழுது இது ஏன் ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் விவசாயத்துக்கும் உள்ள ஒரு இதுவாக கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. வளர்ச்சி திட்டங்களாக எடுத்துக்கணும். மீண்டும் தொடரும். விவாத மேடை நிகழ்ச்சி தொடர்கிறது. உயர்நீதிமன்றம் கெயில் நிறுவனம் குழாய்களை பதிக்கலாம் என்று உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசு அதுக்கு தடை விதித்திருக்கிறது. இப்போ திருப்பி இந்த மேல்முறையீடு செய்வதற்கு எங்களுடைய விவசாயிகள் சார்பாக என்ன முடிவெடுத்திருக்கிறீர்கள்? இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? எங்களை பொறுத்த வரைக்குங்க, இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் மட்டுங்க. ஐயா அவங்க சொன்னாங்க, மேட்டூர் டேமுக்கு நிலம் கையகப்படுத்தப்படும் போது அங்கே இருக்கிற விவசாயிகள் தான் பூமியை இழந்திருக்காங்க. வேறு வழி இல்லை. மேட்டூர் டேம் கட்டணும், அதை பூரா முழுமையாக இழந்தாகணும், வேறு வழி இல்லை. ஆனால் கெயில் நிறுவனத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்படி இருந்துமே அதை ஒரு ஆய்வு கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. ஞானசம்பந்தன் சார் சொன்னார், இந்த மாதிரி சேலம் நகருக்குள்ளே வருதுன்னு. அதை ஒரு ஆய்வு பண்ணலாம் இல்லைங்களா? ஒரு விவசாயிகள் பிரதிநிதி, கெயில் நிறுவன அதிகாரிகள், மத்திய அரசு அதிகாரி, தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் எல்லாருமே நிபுணர்கள்லாம் போய் ஒரு ஆய்வு பண்ணால் கூட எது நகரத்துக்குள்ளே வருது, எது புறநகரில் போகுது, எங்கே டிவைடர் இருக்குது, எங்கே டிவைடர் இல்லை அப்படிங்கிற உண்மை தெரியும். அந்த இல்லாத இடத்துல போடலாங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அதில் நாங்கள் தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அவங்க இதையே திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் சில சங்கதிகள் இந்த தீர்ப்புரையில் விடுபட்டிருக்குது. அதனால் இதே நீதிமன்றத்திலே மறுபரிசீலனை மனு தாக்கல் செய்து அந்த சங்கதிகளை மாண்புமிகு நீதியரசர்கள் அவர்கள் முன்னிலையிலே கொண்டு செல்ல முடிவெடுத்துள்ளோம். அதை பற்றி சட்ட ஆலோசனை பெற்றுக்கொண்டுள்ளோம். சர்டிஃபிகேட் காப்பி வந்துச்சுன்னாக்கா அப்பீல், சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செஞ்சு இந்த தீர்ப்பின் மீது மேல்முறையீடு செய்ய முடிவெடுத்திருக்கிறோம். இந்த 2 சமாச்சாரத்துக்கு மேலே தமிழக அரசும் எங்களை கைவிடாது. ஏன்னா தமிழக அரசு இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னு சொன்னால் அந்த தமிழக அரசின் மீது கெயில் நிறுவனம் கண்டெம்ட் பெட்டிஷன் போடலாம், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம். அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பு அப்படி இருக்கிறதுனால தமிழக அரசும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து விவசாயிகளை காப்பாற்றும் என்று நம்புகிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக தமிழகத்திலே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, கடந்த காலங்களிலே விளைநிலங்களிலே இந்த எரிவாயு குழாய் பதிக்கக்கூடாது என செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளன. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக செயற்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது. எனவே அனைத்து ஆளுங்கட்சி, எதிர்கட்சி என அனைத்து கட்சிகளும் விவசாயிகளுக்கு ஆதரவாக உள்ள நிலையிலே இந்த கெயில் நிறுவனமானது உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்வதற்குள் ஏதாவது குழாய் பதிக்க முற்பட்டால் அனைத்து கட்சிகளினுடைய ஆதரவோடு விவசாயிகள் காந்திய வழியிலே சாத்வீக முறையிலே கடுமையாக போராடுவோம் என்பதை மட்டும் இந்த நிலை இல்லை சார். ஈஸ்வரன் சார், பொதுவாக தமிழக அரசு என்ன மாதிரி உதவிகளை இன்னும் செய்தால் இதுக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? விவசாயிகள் நலன் காக்கப்படும் நினைக்கிறீங்க? விவசாயிகளும் எந்த விஷயத்தில் வித்து கொடுத்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மத்திய அரசிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், தயவு செய்து மறுபடியும் ஏழை விவசாயிகளை நீதிமன்ற படிகளிலே ஏற விடாதீர்கள். மாநில அரசு எங்களோடு ஒத்துழைப்போடு ஆதரவோடு இருக்கின்றார்கள். எங்களையும் மாநில அரசையும் எதிர்த்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா? தயவு செய்து மறுபடியும் நீதிமன்ற படிகளுக்கு எங்களை வரவிடாதீர்கள் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இதே நேரத்திலே இன்றைக்கு எத்தனை பெண்களுடைய திருமணம் நின்றதென்று உங்களுக்கு தெரியுமா?
இன்றைக்கு தன்னுடைய நிலத்திலே கேஸ் பைப்லைன் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த ஏழை குடியானவனுடைய பெண்ணுடைய திருமணம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. எத்தனையோ பெண்கள் திருமணமாகாமல் இந்த விஷயத்தின் மூலமாக பாதிக்கப்படுகின்றார்கள். அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த விளைநிலங்களின் மூலமாக கொண்டு செல்லுகின்ற எரிவாயு குழாயை நிறுத்தி தேசிய நெடுஞ்சாலையின் வழியாகத்தான் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று உறுதியாக நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாக இதை விளைநிலங்களின் வழியாக கொண்டு செல்லுவதற்கு விடமாட்டோம். நண்பர் இதயத்துல்லா அவர்கள் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லவில்லை. கடைசியிலாவது சொல்ல வேண்டும். சட்டமன்றமும் போட்ட தீர்மானத்தை மத்திய அரசு மதிக்கவில்லை. அதற்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இது மத்திய அரசு மாநில அரசு அல்ல, இது மக்களுக்காக ரெண்டு அரசும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். உலகளாவிய அளவில் 100% கேட்டதுக்கு பதில் நிலங்களுக்கு இது கீழே தான் போகுது. இந்தியாவில் 30,000 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தான் நெடுஞ்சாலைத்துறையில போயிருக்கு. 4 மடங்கு செலவாகும். 20 லட்சம் ஏக்கர் லேண்டுக்கு, அதாவது நிலங்களுக்கு மேல வெறும் 2000 ஏக்கருக்கு தான் இந்த பிரச்சனை. அதனால இன்னைக்கு 7.5 கோடி மக்களுக்கு மின்சார உற்பத்தியும் அதே போன்று குறைந்த விலையில் கேஸும் கிடைக்கும். அதனால மக்களுக்காகத்தான் அரசாங்கங்கள் இருக்கிறது. மாநில அரசு பொதுவாக விவசாயிகளுக்கு நன்மை செய்யுங்கிற அடிப்படையில் தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. ஆனால் உண்மை அவர்களுக்கு என்னன்னு தெரியும். அவங்க 3-4 ஒப்பந்தங்களோட கெயிலோடையும் ஐஓசியோடையும் போட்டிருக்காங்க. அதனால நீங்க தயவு செய்து இந்த விஷயத்தில் அவர்கள் வெற்றி பெற்றால், விவசாயிகள் வெற்றி பெற்றால் நான் மகிழ்ச்சி அடைவேன். அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 7.5 கோடி மக்களும் வெற்றி பெற வேண்டும். இந்தியாவில் 30,000 கிலோமீட்டர் ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறது. நன்றி சார். இதே கருத்துக்களுக்கு நன்றி. ஞானசம்பந்தன் சார், பொதுவாக விவசாயிகளுக்கும் பாதிப்பு இல்லாமல் மத்திய அரசுக்கும் நிறுவனத்துக்கும் பாதிப்பு இல்லாமல் இந்த திட்டத்தை எந்த அளவுக்கு செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு? அதாவது நல்ல விஷயங்களை வேணா கேட்கலாம். விவசாயிகளுக்கு நாம் அதை செய்யணும்னு நாமளே அதுக்கு முயற்சி எடுக்கலாம். ஞானசம்பந்தன் சார், நீங்க சொல்லுங்க சார். அதாவது எந்த ஒரு இதுலையுமே அந்த வின் வின் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இழக்கணும் அப்படிங்கிறது யாருமே எங்களுடைய எண்ணங்கள் கிடையாது. இப்போ அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஈஸ்வரன் ஐயா பேசினாங்க. அந்த மாதிரியான நிலைமைகள் எல்லா இடத்துலையும் நடந்திருக்குது. அதனால அவங்க இழக்கணும் அப்படிங்கிறது யாருக்கும் இது கிடையாது. 2 பேருக்கும் உள்ள ஒரு இது அந்த வின் வின் சிச்சுவேஷனை எப்படி கொண்டு வர முடியும்? அவங்க அதை உணர்ச்சி வசப்பட்டு ஒரே இதுவாக விடமாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அதை செய்வதற்கான ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அது கொண்டு வரணும். இதை எல்லாரும் சேர்ந்து செய்வதற்கு என்ன வழிவகைகள்? இறுதியாக ஒரு கேள்வி, இந்த இழப்பை விவசாயிகள் தாங்கித்தான் ஆக வேண்டுமா? அது அந்த இழப்பை அந்த பொருளாதார இழப்பை ஈடு செய்வதற்காக அவர்கள் ஏதாவது கேட்கலாம். இப்போ எங்களுக்கு கூடுதல் காம்பன்சேஷன் கேட்கலாம், இந்த மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்கலாம், இல்லை மாற்று ஏற்பாடுகள், இல்லை இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய லேண்டை தமிழக அரசு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்க அந்த மாதிரியான ஒரு நிலத்தை மாற்றி வாங்கிறதுக்கோ இதுபோ அந்த மாதிரியான ஒரு இதை பண்ணலாம். நம்ம ஒரு திட்டத்தை தடை செய்வதற்கு பதிலாக அதை எவ்வாறு கொண்டு செலுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலோசனைகளை எல்லாரும் அமர்ந்து சேர்ந்து செஞ்சோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா எங்களுடைய கருத்து. நல்லது சார். இன்றைய விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விவசாயிகள் அந்த நிலத்தில் முழுமையாக அந்த நிறுவனம் எடுத்துக்கொள்ள வாங்கியிருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நிலத்தின் வழியாக இந்த குழாய்களை பதித்து காலகாலத்திற்கும் அந்த நிலத்தினுடைய மதிப்பும் குறைகிறது. அந்த நிலத்தை வைத்துக்கொண்டு முழுமையான விவசாயத்தையும் ஈடுபட முடியாது போன்ற பலவிதமான வாழ்வாதார பிரச்சனைகளோடு விவசாயிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிறுவனத்திற்கு பல கோடி மக்கள் இந்தியர்களுடைய எரிவாயு விநியோகம் போன்ற பலவிதமான பயன்பாட்டுக்காக கொண்டு செல்லப்பட்டாலும் கூட ஒரு சிறு பகுதி இந்த பாதிப்பு ஏற்படும் பொழுது இது மத்திய அரசும் மாநில அரசோடு இணைந்து அந்த நிறுவனமும் விவசாயிகளுடன் இணைந்து ஒரு முயற்சி எடுத்து அதற்கான முறையான வழிமுறைகளை செய்தால் மட்டுமே இதற்கு உரிய பலன் கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கந்தசாமி அவர்களுக்கும், ஈஸ்வரன் அவர்களுக்கும், இதயத்துல்லா அவர்களுக்கும், திரு ஞானசம்பந்தன் அவர்களுக்கும் விவாதமேடை நிகழ்ச்சி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம்.